தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் நடக்கின்ற கேலிக்கூத்து. அதாவது ஒரு கட்சியை துவங்கியிருக்காரு விஜய். விஜய் ஒரு கட்சியை துவங்கி அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது அவருடைய கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அவர் போய் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார். இல்லை ஒரு பயிற்சி பட்டறை அப்படின்னு ஒருத்தர் நடத்துகிறாருன்னு வைங்க, இல்லை ஒரு மாநாடு நடத்துகிறாருன்னு வைங்க. இந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதை குறை சொல்ல வேண்டுமா, குறை சொல்லக்கூடாதா, இல்லை விமர்சனங்கள் என்ன வைக்கலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் சரியா. ஆனால் அந்த கூட்டத்திற்கு, அதாவது கோவையில் நடந்த அந்த கூட்டம், இன்னைக்கு கூட அது சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கூட்டத்திற்கு விஜய் சென்ற பொழுது எதேச்சியாக, அதாவது விமான நிலையத்திலிருந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாம் காத்திருக்காங்க. ரசிகர்கள் தான் அதிகம் சொல்லுவேன், தொண்டர்கள் அப்படின்றத விட. ஆனால் ரசிகர்கள் கம் தொண்டர்கள்னு வச்சுப்பாங்க. ஏன்னா ரசிகர்கள் நாளைக்கு தொண்டர்கள் ஆவாங்க அப்படின்னு அவங்களும் நம்புறாங்க இல்லையா. இந்த தொண்டர்கள் அப்புறம் வாக்காளர்களாகவும் மாறுவாங்க அப்படின்னு நம்புறாங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே வைப்போம். இவங்க ரசிகர்கள் கம் தொண்டர்கள் இவங்க அங்கே கூடியிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் கூடியிருக்காங்க இவரை வரவேற்பதற்காக. இப்படி வரவேற்பதற்காக கூடியவர்கள், விமான நிலையத்தில் கூடியவர்கள், அவர் வந்த உடனே உற்சாக வரவேற்பு கொடுத்ததோடு அல்லாமல் அவர் வாகனத்தில் ஏறும் பொழுது நீங்கள் வாகனத்தை சுற்றி நின்று நவர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்ற ஒரு நிலையில் அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரோட் ஷோவாக அதை மாற்றிடுறாங்க. அதாவது இத்தனை பேர் கூடியிருக்காங்க, இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போக முடியாது. ஏன்னா அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எங்கே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்களோ அங்கே இவ்வளோ பேருக்கு தான் அப்படின்னு டோக்கன் சிஸ்டத்தில் இவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ணுவோன்னு வச்சுருக்காங்க. வேற வெளியில் இவங்க எல்லாம் கூட்டிட்டாங்க அப்படின்னும் பொழுது எல்லாருக்கும் அனுமதி இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால அது நன்றாக இருக்காது அப்படின்னு அவர் நினைத்ததுனாலோ என்னமோ அவர் என்ன பண்ணுறாரு, ரோட் ஷோவாக போகலாம். அதாவது அங்கிருந்து மெதுவாக ஊர்ந்து கொண்டே அந்த இடத்துக்கு, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு அவர் போகிறார். இப்படி போன அந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வழிநடுகளும் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அவரை அவர் கை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம், அந்த மரத்துல இருந்தெல்லாம் தாவி குதிச்சு அவர் மேலே, அதாவது அவங்களுடைய உற்சாகம், தொண்டர்கள் ரசிகர்கள் அவர்களுடைய உற்சாகத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதை பார்த்து வேற யாருமே பெருசாக இதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றலை. நான் சொல்கிறது கட்சி தலைவர்கள் யாரும் எதிர்வினை ஆற்றலை. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இவங்க தான் எல்லா நேரத்துலையும் பயத்திலே இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு பயம் உடனே உதவாநிதிக்கு ஒரு நிகழ்ச்சி கோவையில் அப்படின்ட்டு ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட நிகழ்ச்சின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அதை ரோட் ஷோவாக இவங்களும் மாற்றுறாங்க. அதாவது புலியை பார்த்து பூனையை சூடு போட்டுக்கின்ற கதையாக, உச்ச நடிகராக இருந்த விஜயை பார்த்து சந்தானத்துடைய துணை நடிகராக இருந்த உதவாநிதி சூடு போட்டு கொண்ட கதையாக இவரும் ரோட் ஷோ அப்படின்னு விஜய் அவருடைய கட்சி விஜய் உழைப்பால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி. விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறாரு, இல்லை அவர் கூட்டம் போடுறாரு, இல்லை அவர் தனி விமானத்தில் அந்த கூட்டத்துக்கு வராரு, அதாவது சென்னையிலேருந்து கோவையில் தனி விமானத்துக்கு வராருன்னா அது அவருடைய கஷ்டப்பட்டு அவருடைய உழைப்பில் அவருடைய பணத்தில் அவர் செய்யக்கூடியது. ஒன்றை மாதிரி உங்கள் அப்பனை மாதிரி உன் தாத்தனை மாதிரி ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு அதில் அவங்க மிதந்து வரல. இப்போ இதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. அது எப்படி விஜய் வந்திருப்பாரா, எஸ் ஏ சந்திரசேகர் என்பவர் விஜயை வைத்து படம் தயாரித்ததுனால தானே அவர் வந்தார் அப்படின்ட்டு. எஸ் ஏ சந்திரசேகர் படம் தயாரித்ததுனால தான் விஜய் வந்தாருன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட்டே ஒரு பக்கம் வச்சாலும் அது உண்மையும் கிடையாது. ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஆரம்பத்தில் சில படங்களை விஜயை வைத்து தயாரித்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோடைய திறமையினால் தான் விஜய் வெளிப்பட்டார். விஜயோடைய குடும்பம் அரசியல் பின்னணியில் இருந்து எல்லாரையும் மிரட்டி, இல்லைன்னா இந்த உதவாநிதி மொகரைக்கு, அந்த மொகரைக்கு அன்சிகா, நயன்தாரா இவங்களாம் நடிப்பாங்களா? அரசியல் பின்னணி இருந்ததுனால தானே நீ மிரட்டி நடிக்க வச்ச. அப்போது அந்த மாதிரி விஜய் செய்தாரா என்றால் இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொண்டார், முன்னணி நடிகராக வந்தார். ஏன் இதே உதவாநிதி அவர்கிட்ட போய் கால் ஷீட்டுக்கு கெஞ்சி நின்ன ஆள் தானே. கெஞ்சிட்டு நின்ன ஆள் பின் நாட்களில் தனக்கு அதிகாரம் வந்த உடனே மிரட்டி கால் ஷீட்டை வாங்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதில் தான் அந்த கன்றாவி படம் குருவிலாம் வந்தது. ஆனால் இப்போ இதை செய்யறதுனால என்ன சாதிச்சு தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த உதவாநிதி, இந்த திமுக கும்பலும்? அதாவது அவருக்கு போட்டியாக இவரும் இளைஞர் தலைவராம். அவர் இளைஞர்கள்லாம் அவர் பக்கம் வைத்திருக்கிறாராம், இவரும் இளைஞர்கள்லாம் வைத்திருக்கிறாராம். அங்கே விஜய்க்கு சேர்ந்த கூட்டம், இங்கே உன்னுடைய அல்லக்கைகள், உன்னுடைய மாவட்ட செயலாளர்கள், இந்த அயோக்கிய பசங்கள்லாம் காசு கொடுத்து கூட்டியிருக்கின்ற அல்லக்கைகள், கொத்தடிமைகள் கூட்டம். இது ரெண்டும் ஒன்றா? உனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது,
மக்களுக்கு உண்மையிலேயே நீ வந்து மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக ஆகணும்னா இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நீ உழைச்சி வரல. எவனுக்கோ பிறந்தன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நீ வந்து உட்கார்ந்த. அப்போது இந்த ஒரு தகுதியை வைத்து மட்டுமே நீ வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்ற நிலையில், சரி அது வந்து இறைவனை, சரி நீ இறைவனை நம்பலை, நீ கதை விடுவ, சரி அப்படி அந்த கதையை நம்பணும்னு வச்சுப்போமே, இயற்கையாக உனக்கு கொடுத்த வாய்ப்புன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இயற்கையாக உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருந்தால், அதாவது உனக்கு 2022 23 உனக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, உன்னை வந்து அமைச்சராக்கினாங்க, அப்புறம் துணை முதலமைச்சர், இப்படி எல்லாம் உனக்கு பதவி கொடுத்தது. அந்த பதவியை வைத்து நீ எவ்வளோ பண்ணியிருக்கலாம்? இந்த தமிழக மக்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கலாம்? இது அப்பாவி மக்கள். அவர்கள் வந்து எல்லாரும் மக்களை வந்து அறிவற்றவர்கள்லாம் சொல்லலை, அவர்கள் அறிவுள்ளவர்கள். ஆனால் அறிவை விட அதிகமாக உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். நான் பல இடத்துல வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதில் கருணாநிதிங்கிற நபர் 1960களிலும் தமிழக அரசியல் கோலோச்சினார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா 10 ஆண்டுகள் அதிமுக இருந்து விட்டது ஆட்சியில். அதனால் அவருடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றதற்காக வேண்டி உங்கள் அப்பனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க. அப்படியே உங்கள் அப்பா வந்து உட்காந்து ஏதாவது கிழிச்சுட்டாப்லையா? ஏன்னா ஒன்றும் கிடையாது. அப்படி ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு பில்டப்போடு வந்து அமர்ந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஊரெல்லாம் பாட்டு பாடி அப்படி ஆட்சியில் வந்து உட்கார்ந்த உங்கள் அப்பன் எதையும் கிழிக்கலை. அப்போ எதையும் கிழிக்கலைன்றதுனால அப்பனும் மகனும் ரோட்டுக்கு போனீங்கன்னாக்கா எவனும் மதிக்க போகிறதில்லை. இந்த ஆட்சி அதிகாரம் இந்த படம் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். நீ ரோட் ஷோ வர மாதிரி வருது, உன் மேலே பூ தூவுறது, இதெல்லாம் அது வரைக்கும் தான். இது போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஒரு பயம் உங்களை சீந்த மாட்டோம். அதுவும் நீங்கள் இந்த 4.5 வருஷம் நடத்திருக்கீங்க பாருங்கள் ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிக்கு ஏன்னா உங்களை கண்டுக்க மாட்டான். திமுககாரனே வந்து விரட்டி விரட்டி காரி துப்போம். அப்போ உன் மீது நம்பிக்கை இருக்கணும், உன் கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் இன்னொருத்தன் ஒன்று பண்ணுறான்னா நம்மளும் அதையே பண்ணுறது, அது ஒரு சாதனை. வெக்கமே இருக்குது. இந்த குடும்பத்துக்கு என்றைக்குமே வெக்கம் இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு தான் திட்டுறது, இந்த குடும்பத்தை திட்டி நானே சோர்ந்து போயிட்டேன். முக்காமுத்து காலத்துலேருந்து இதே கதை தான். அங்கேயும் அதே மாதிரி தான். எம்ஜிஆருக்கு போட்டியா அதே மாதிரி ஸ்டைல் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு முகபாவனைலாம் பண்ணி ஆக்ஷன் பண்ணி வந்து எப்படியாவது தங்களை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி கருணாநிதி இதே வேலையை பண்ணுவார். எம்ஜிஆர் வந்தார்னா அங்கே கூட்டம் வருது, பார் தலைவர் பார் இப்படி பல. எம்ஜிஆர் உண்மையிலேயே அவர் வந்து பொன்னிறத்தினால் ஆனவர் போல இருப்பார். வந்தாலே ஒரு நிலவு 1000 நிலவுகள் ஒன்றாக சேர்ந்து வருவது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டவர், வசீகரத்தை கொண்டவர். அப்படின்னா அவர் இதுக்குள்ளே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வராருனாலே அப்படியே ஒரு சூரியன் இறங்கி நடந்து வரா மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது. அது கருணாநிதிக்கு கிடையாது. அதை வந்து அப்படியே எம்ஜிஆரோட மேட்ச் பண்ணுற மாதிரி எல்லா கூட்டத்திலையும் இவரே ஆளுகளை செட்டப் பண்ணி, தலைவர் எப்படி பாரு ஜொலிக்கிறார், தலைவர் எப்படி ஜொலிக்கிறார், தலைவர் என்னத்தை ஜொலிக்கிறது, தலைவர் மேலே அப்படியே வெயில் அடித்தா வேணா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், வேற என்ன ஜொலிக்கிறது தலைவர். அப்போ இந்த அல்பத்தனம் இருக்குல்ல, இந்த அல்ப புத்தி இந்த குடும்பத்துலேருந்து என்னைக்கா இருந்தாலும் இது போகாது. நான் பல முறை சொல்லுவேன், கருணாநிதி குடும்பத்தை பற்றி நாம் விவரிக்க வேண்டும் என்றால் ஒரு பழமொழி இருக்குது, ஆற்றுல தண்ணி கரை புரண்டு போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்குன்ற மாதிரி தான் இந்த கருணாநிதி கும்பல். நீ வந்து மக்களுடைய மக்களிடம் செல்வாக்கை பெறுவதற்கு, மக்களிடம் ஆதரவை பெறுவதற்கு, மக்களிடம் பிரபலமாவதற்கு நீ உண்மையிலேயே உழைத்திருக்கணும். அந்த உழைப்பு உங்ககிட்ட கிடையாது. அதுவும் இந்த உதவாநிதி வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட அந்த உதவாநிதியை பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சூழல் தான். இவன் காலையில் எழுந்துக்கிறதே 2 மணிக்கு தான். அப்புறம் எங்கேருந்து உருப்படும்? இவன் ஏதோ கட்சி தலைவனாக இருந்தால் எவனை நம்ம கண்டுக்க போகிறதில்ல. திமுகவில் எவன் எப்படி செத்தா நமக்கு என்ன, அது நம்ம பிரச்சனை கிடையாது. இவனுங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாசமாக போனால் நாம் தான் சந்தோஷப்படுவோம், அது வேறு விஷயம். ஆனால் இவெல்லாம் அமைச்சர்னு வந்து வரும்பொழுது தான் நம்ம கேள்வி வருது. ஏன்னா நமக்கும் சேர்த்தானே இவெல்லாம் அமைச்சர். அப்போது அந்த உருப்படியாக நீ உன் வேலையை செஞ்சாலே மக்கள் உன்னை பாராட்டுவாங்களே. உன் வீட்டிலேருந்து நீ செக்ரட்டேரியட் போனாலே அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்களே. அப்போல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலேருந்து செக்ரட்டேரியட் போகிறாங்கனாலே அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. ஏன்? மக்கள் திரண்டு கொண்டாடுவாங்க, செட்டப் பண்ணி யாரும் வச்சு கொண்டாட மாட்டாங்க. அது உங்கள் குடும்பத்துக்கே அது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த பாடுபட்டு இது பண்ணுற? திருட்டு பணம் ஏகப்பட்டதை அடித்து வச்சுருக்கீங்க. கொத்தடிமை கூட்டம் ஒன்று இருக்குது, அந்த கொத்தடிமை கூட்டம் கொண்ட ஒரு கட்சி ஒன்று இருக்குது. இதை வச்சுட்டு எப்படி ஒப்பேற்றலான்னு பாரு. அதை விட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுறானோ அதே உடனே போய் நம்மளும் பண்ணுறது. இது எதுக்கு இந்த அசிங்கம்? ஆனால் இந்த குடும்பம், இந்த கட்சி அது என்றைக்கும் எந்த காலத்தும் திருந்தாது, இது திருந்தாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.